லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திருக்கலை. இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த ஒருங்கிணைப்பு பத்தி கடந்த சில வாரங்களாகவே பேச்சு பலமா அடிபட்டு இருந்தது. இப்போ ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே இல்லைன்னு ஜெயக்குமார் ஒரு காட்டமான ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரியான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே போவது தொண்டர்களுக்குமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இது அதிமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு சவாலை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இந்த மாதிரி பொய் கதைகளை புனைவுகளை விதைப்பவர்களுடைய நோக்கம் தான் அதிமுக தொண்டர்களை குழப்ப வேண்டும் என்பது. அந்த கட்சி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில். அதை பயன்படுத்தி அந்த கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவதற்கான பணிகள்ல பாஜகவும் திமுகவும் இறங்கி இருக்கிறாங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு புள்ளியில அவங்க ரெண்டு பேருமே இணைகிறாங்க. அவங்க பரப்புற வதந்திகளுக்கு பல பத்திரிகையாளர்களும் இரையாகிறார்கள். அந்த மாதிரி எதுவுமே நடக்கவில்லை என்று அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் சொல்லிட்டார். அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் தான் சொன்ன அது இறுதியானது. அதை யாரும் மறுக்கவும் இல்லை. அந்த அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள் சொல்றவங்க அவங்களும் மறுக்கல. இந்த மாதிரி கற்பனை கதையை கட்டிவிட்டு அவர்கள் எடப்பாடியோட பேசும்போது இவங்க கூட இருந்தாங்களா? இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பேசினாங்களா? ஏதோ கூட இருந்து அங்க எல்லாத்தையும் பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி வெளியே புரளிகளை கிளப்பி விடுறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுவரைக்கும் அதிமுகல இந்த பின்னடைவுக்கு பின்பும் யார் ஒருத்தர் கூட வெளியேறல. அது முக்கியமான விஷயம். எம்ஜிஆர் காலத்துல வெளியேறினாங்க, ஜெயலலிதா அம்மா காலத்துல கட்சி நிர்வாகிகள் வெளியேறினாங்க. ஆனா எடப்பாடி அவருடைய காலத்துல வெளியேற்றப்பட்டார்கள் சில பேர், ஆனா யாருமே வெளியேறல. அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். அங்கே இந்த தோல்வி குறித்து ஒரு வருத்தம் இருக்கும் நிச்சயமா. இது ஒரு பின்னடைவு, இது எப்படி சமாளிப்பது என்பது இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அது திரும்பவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பவுன்ஸ் பேக் ஆகும், திரும்ப மேல வரும், நிச்சயமா வரும். முன் எப்போதையும் கூட வீரியத்தோட மேல வருவாங்க. அதுக்கான முகாந்திரங்கள் இந்த தேர்தலையே இருக்குது. அதனால இந்த தேர்தல் என்பது அவர்களுக்கான தேர்தல் அல்ல. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பிஎம் சாய்ஸே இல்லை, பிரதமர் சாய்ஸே இல்லை. 2 அணிகள் எப்போதும் இல்லாதபடி தமிழகத்துல ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய கட்சி ஒரு மாநில கட்சிகள் கூட்டு சேருவாங்க, அவ்வளவுதான். ஆனா 2 கூட்டணிகள் உருவாகி யார் ஆட்சியை பிடிப்பது மத்தியில்ங்கிறது குறித்து ஒரு கூர்மையான வலுவான யுத்தம் நடந்தது. அதுல அதிமுக காணாம போச்சு, அது உண்மைதான். அந்த போட்டியில அவங்க இல்ல, அது வேணா சொல்லலாம். அதனால மக்கள் கவனம் அவங்க பக்கம் செல்லல. மற்றபடி இந்த மிக மோசமான நிலைமையிலும் கூட தங்களுக்கு எதிரான பெர்செப்ஷன் உள்ள தேர்தலில் கூட எல்லாமே எல்லா சக்திகளும் அவங்களுக்கு எதிராக இருந்த போது கூட ஒரு சின்ன கூட்டணியை வைத்துக் கொண்டு, வலிமையற்ற ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கள் 20% வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க. சில இடங்கள்ல கைவிட்டிருக்காங்கிறது வேற விஷயம். பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம் தமிழர் கூட்டணி அமைந்திருந்தால் கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அப்ப கூட்டணி பலம் தேவைப்படுது இல்லையா? திமுக வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி கூட்டணி இருக்கா இல்லையா? என்ன டிஃபரன்ஸ் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும்? அதிமுக 20%, 21% வாங்கியிருக்காங்க. திமுக 27% வாங்கியிருக்காங்க. கடந்த தேர்தலில் 33% வாங்கி 6.5% குறைவா வாங்கியிருக்காங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. திமுகவுடைய வாக்கு வங்கி 6.5% குறைந்திருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கி நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியில நின்னப்ப அதிமுக வாங்கின வாக்குகளை விட 1% கூட வாங்கியிருக்காங்க. ஆனா நான் இது ஒரு வெற்றின்னு சொல்ல மாட்டேன், தோல்வி. ஆனா இது ஒரு பலவீனமான தோல்வி அல்ல, எழுந்து மீண்டு வர முடியாத ஒரு தோல்வி கிடையாது. இது மாதிரி சில பிரச்சனைகளை கிளப்புவதற்கு கட்சிக்குள்ளேயே சில மாறுபட்ட கருத்துக்களை, முரண்பட்ட கருத்துக்களை இவங்க விதைக்கிறாங்க. அந்த 6 அமைச்சர்கள் இதை பத்தி ஒன்றும் பேசல. அவங்க தற்செயலா நாங்க போனோம், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், அப்படியே நாங்க 6 பேரும்
எடப்பாடி அவர்கள் அவர் வீட்டுல சந்திச்சோம். அவரை சந்திக்கணும்னு சொன்னார் கல்யாணத்துல எங்களை பார்த்து. நாங்க போய் சந்திச்சோம். தேர்தல் தோல்வி பற்றி பேசணும். அவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இன்னொரு கூட்ட இவங்களெல்லாம் சேர்த்தா கட்சி பலமடையும்னா, எடப்பாடியோட இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்தப்ப கட்சி தோல்வி தானே சந்திச்சு. 2019 பாஜக இருந்துச்சு, தேமுதிக இருந்துச்சு, இவங்க இருந்தாங்க, பாமக இருந்தாங்க, இவ்வளவு பலமான கூட்டல ஓபிஎஸ் இருந்தாரு. இருந்தப்பதானே மோசமான தோல்வி சந்திச்சாங்க. அதனால இப்ப சில ஏரியாக்கள்ல தோல்வி கிடைச்சிருக்கு. அதை பத்தி அவங்க ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் சில தொகுதிகள்ல சில பகுதிகள்ல மட்டும், குறிப்பா தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல சில பகுதிகள்ல நம்ம தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்னன்னு அவங்க ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எஸ்சி மக்கள், தலித் மக்கள், பட்டியலின மக்கள் திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, இந்த 3 ஆண்டு காலத்துல அவங்க மீது கடுமையான தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் இந்த அரசுக்கு எதிராக திரண்டிருக்காங்க. திருமாவளவன் என்னதான் சொன்னாலும் அவர் இந்த அரசோட இருக்கும்போது, கூட்டணியில் இருக்கும்போது அவர் பக்கம் போக மாட்டாங்க. அவங்க முழுமையா அவங்கள வென்றெடுப்பதற்காக செல்வ பெருந்தகை ஒரு நாடகம் ஆடிப்பாங்க. இது எதுவுமே நடக்காது. அவங்க அதிமுக பக்கம் திரும்புவாங்க. அவங்க ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் ஆஃப் அதிமுக, அந்த மக்களை அதிமுக தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல திமுக பேக்வர்ட் கிளாஸஸ் வாக்குகளை நம்பியே இருக்குது. ஆனா அதிமுக பேக்வர்ட் கிளாஸஸோட, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸோட பட்டியலின மக்களுடைய வாக்குகளை நம்பி இருக்குது. அது நிச்சயமா முன்னுக்கு வரும். பட்டியலின மக்கள் அதிமுக பக்கம் வருவாங்க. பாஜக அதிமுக பாமக கூட்டணிக்குள்ள மட்டும் அதிமுக போகக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப கோரிக்கை வைக்கிறேன். அதிமுக ஒரு காலத்திலும் பாஜகவோடையும், ஜாதி வரி பாமகவோடையும், மதவெறி பாஜகவோடையும் கூட்டணி சேரக்கூடாது. லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்